கௌரி, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் போடு. என்னங்க, என்னாச்சு? என்னம்மா? எதுக்குங்க கூப்பிட்டு இருந்தாங்க? என்னங்க சொன்னாங்க? சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அவங்க அவங்க என்னதான் சொன்னாங்க? ஐயோ கடவுளே, ஏங்க ஏன் அழறீங்க? என்ன ஆச்சு சொல்லுங்க. அப்பாங்க ஏன் அழறீங்க? உங்க பொண்ணு எவனையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்னு சொன்னேன். என்னங்க? அப்பா அழாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. என்னங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம நீங்க அழுதுகிட்டு இருந்தா நாங்க என்னன்னு நினைக்கிறது? அப்பா, அக்காவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு அப்பா. அவளுக்கு ஒண்ணு இல்ல, என்னத்தான் உயிரோட கொளுத்திட்டு போயிட்டா. உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுரா அண்ணாமல, கல்யாணம் பண்ணி வைடான்னு ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க. நான் தான் கேட்கல. என் பொண்ணுதான் கலெக்டர் ஆக போறாள, அவளுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்னு இருந்துட்ட. அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னு அவன் நினைச்சுக்கிட்டு அவளே அவளுக்கு ஒருத்தர தேடிக்கிட்ட. இந்நேரம் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஐயோ கடவுளே கடவுளே, நான் மோசம் போயிட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் அன்னைக்கே நினைச்சேனே. ஐயோ ஐயோ ஐயோ, பாவி மக, என் மேலேயே நம்பிக்கை இல்லையான்னு என்னையே ஏமாத்திட்டா. என்னடி சொல்ற? ஆமாங்க, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில இருந்து அவளை கூட்டிட்டு வந்தப்போ அவ புத்தகத்துல எவனோ எழுதின ஒரு காதல் கடிதாசி இருந்துச்சு. என்னடி அதுன்னு கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரேடியா சாதிச்சுட்டா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஏண்டி என்கிட்ட சொல்லல? இந்த வீட்டுல ஆம்பளை நான் ஒருத்த எதுக்கு இருக்கேன்? அவ இப்படி மோசம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, எதிர்பார்க்கல. சரி, இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தலைப்பாட சொன்னேன். என் பேச்ச யாரு கேட்டீங்க? நான் யாரையும் குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. சரி, நடந்தது நடந்து போச்சு. அதே பேசிக்கிட்டு இருக்காம அடுத்தது நாம என்ன செய்யணுங்கிறத யோசிப்போம். அவளை கூட்டிட்டு வந்து அவ ஆசைப்பட்ட பையனுக்கு கட்டி கொடுக்கறது தான் அவளுக்கு நல்லது, நமக்கு நல்லது. அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. எனக்கு 2 பொண்ணு இருந்ததுல ஒரு பொண்ணு செத்துட்டா. என்னங்க? அவளை நான் தலை முடிக்கிட்டேன்.
என்னங்க என்னங்க ஐயோ என்ன சோதனை குட் மார்னிங் மேடம். அப்பா உள்ளதா இருக்காரு, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேடம். வாமா. எதுக்குப்பா இப்ப காலையிலேயே வண்டி அனுப்பி என்ன வர சொன்னீங்க? உன்னை பார்க்கணும் போல தோணுச்சுமா, அதான் வர சொன்னேன். கட்சி விலையெல்லாம் அதிகமாயிருச்சு, அங்கங்கன்னு அலைச்சலும் அதிகமாயிருச்சுமா. முன்னாடி மாதிரி பிளைட் பிடிச்சு அடிக்கடி உன்னை வந்து பார்க்க முடியல, உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்னாச்சுப்பா? உடம்புக்கு என்னாச்சு? இது வரைக்கும் ஒன்றும் ஆகலம்மா, இனிமேலும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். வயசாகுதுல்ல, அதனாலதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலான்னு சில முடிவுகள் எடுத்திருக்கேன். உன் காலேஜை மாத்திட்டம்மா. இனி நீ சென்னையில் படிக்க வேணாம், டெல்லியிலேயே படிக்கலாம். நீ இங்க நான் அங்கன்னு எதுக்கு தனித்தனியா இருக்கணும்? அங்கன்னா ஹாஸ்டல் கூட வேணாம், வீட்டிலேயே தங்கி படிக்கலாம். சந்தோஷம் தானே? என்னம்மா பதிலே சொல்லாம இருக்க? வீட்டுல தங்கி படிக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான்ப்பா, ஆனா இன்னும் 6 மாசம் தானே இருக்கு. இங்கே முடிச்சுக்கிறேனே, மேற்கொண்டு படிக்கிறது வேணா அங்க சேர்ந்து படிக்கலாமே. இப்படி பாதிலே காலேஜ் மாத்தினா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும்பா. நீ சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா, எனக்கும் புரியுது. ஆனா உன்னை இங்க தனியா விடுறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, விஜய் மேட்ரு தெரிஞ்சிருக்குமோ? உங்ககிட்ட சொன்னா பயந்துருவேன்னு தான் சொல்லல. ஆக்சுவலா உன்னை காலேஜ் மாத்துறதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. நீ இங்க படிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு விஜிலன்ஸ்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. எனக்கு வேற வழி இல்லை, அவங்க சொல்றதை கேட்டு தான் ஆகணும். ஃப்ளைட் டிக்கெட் ரெடியா இருக்கு, இன்னைக்கே கிளம்பணும். நீ ரெடியா இரு. கட்சி ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். கடவுளே, இந்த பிரச்சனையால என்னால படிக்க முடியாம போயிட்டா அப்பா எப்படி இதை தாங்கிக்குவாங்கன்னு தெரியலையே. உன்னை காலேஜை விட்டு தூக்கியாச்சு, நீ முதல்ல வெளியே போ. கலெக்டருக்கு படிக்க அனுப்பின பொண்ணு காலேஜை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு அப்பா கிட்ட எப்படி சொல்லுவேன்? இப்ப சந்தோஷமா? எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை பாழாக்கிட்டீங்களேடா. சாரி காயத்ரி. சாரி. இந்த ஒரு வார்த்தை இருக்கிற தைரியத்துல தானே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் முன்னாடி தைரியமா வந்து நிக்கிற. சத்தியமா இல்ல காயத்ரி, நான் பேர்பட்டவனா இருந்திருந்தேன்னா நீங்க மயக்கத்துல இருக்கும்போது உங்களை விட்டு நான் போயிருந்திருப்பேன். இன்னைக்கு உங்க முன்னாடி நான் குற்றவாளியா நிக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. காயத்ரி, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்புக்காக உங்களுக்கு ஏதாவது பிராயசித்தமா பண்ணலான் இருக்கேன் காயத்ரி. ஆனா அதுக்கு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. உங்க ஹாஸ்டல் வார்டன்ட்டு கூட நான் போயிட்டு பேசினேன், ஆனா அவங்க தான் என் பேச்ச காதுலயே வாங்காம போயிட்டாங்க. நீ எதுவும் செய்ய வேணாம், மறுபடியும் என் முன்னாடி வந்து நிக்காத, அது போதும். செய்யறதையும் செஞ்சுட்டு சாரியா சாரி. நான் அன்னைக்கே ரேணுகா கிட்ட காதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இப்ப அவளால என்னோட படிப்பு எதிர்காலமும் கேள்விக்குறி ஆயிடுது.
என்ன பார்க்குற? திடீர்னு வழியில் இவன் எப்படி வந்தானா? என்னதான் ராத்திரியோட ராத்திரியே யார் கூட ஓடி போனாலும் எப்படியும் நீங்க தான் வருவேன்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி வந்துட்டேன். குமார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார் கூடயும் ஓடி போகல. காயத்ரி, நீ பண்ண தப்ப என்கிட்ட மறைக்கணும் இல்ல நியாயப்படுத்தணும்னு நினைக்காத. உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் ஊர்ல எல்லா நடிகர்களோட போட்டோ வச்சுக்கிட்டு அவங்க கல்யாணத்தை பத்தி கனவு காண்டிட்டு இருக்காங்க. ஆனா நீ படிப்பு படிப்புன்னு வெறித்தனமா இருக்கேன்னு உன்னை பத்தி பெருமையா நினைச்சிட்டு இருந்த. நீ போய் இல்ல நீ காதலிக்க கூடாது, கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா உன் மேல இவ்வளவு நம்பிக்கை அந்த பெரிய மனுஷன் வச்சிருக்காரு. அத போய் ச்சே, அத அவரா அப்படியே உயிரோட புதைக்க பாக்குறியே. பனைமரத்துக்கு அடியில நின்னு பாலை குடிச்சாலும் இந்த உலகம் பாலை கள்ளுன்னு சொல்லும். இது அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அப்பெல்லாம் ஏன்பா சொல்றவங்களுக்கெல்லாம் கண்ணு இல்லையான்னு கேட்டிருக்கேன். என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலித்தனமா கேள்வி கேக்குறா பாருமான்னு அம்மா கிட்ட பெருமையா சொல்லுவாரு. ஆனா இப்பதான் புரியுது, இந்த உலகத்துக்கு உண்மை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தை விட அடுத்தவங்கள குறை சொல்லி திருப்தி படுற குணம் தான் அதிகமா இருக்கு. அதனாலதான் எங்க வார்டனும் சரி நீங்களும் சரி என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றத கேட்காமலே நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க. சரி விடுங்க, இனி யாரும் என்ன நம்பலனாலும் எங்க அப்பா என்ன நம்புவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் முதல்ல எங்க அப்பாவை போய் பாக்குறேன். என்னடானா பகல்லே கனவு கண்டுட்டு இருக்கியா? யாரு, நம்ம டிரைவர் தங்கச்சியா? ஏய், மரியாதையா போயிடு. கோவத்தை கல்பனா அரைஞ்சு பல்லெல்லாம் பேத்துடுவேன். டேய் கோச்சுக்காதடா, சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என்னடி விளையாட்டு இது? விளையாடுற விஷயமா இது? பாட்டிக்கு தான் அறிவில்லைன்னா உனக்குமா இல்ல? ஆஃப்டர் ஆல் அவன் தங்கச்சி எனக்கு வைஃபா? நினைச்சு பார்க்கும்போது அருவருப்பா இருக்கு. என் முன்னால நிக்காத போ. ரேணு, எப்படி இருக்கமா? எனக்கு உன்னை உடனடியா பார்க்கணும் போல இருக்கு ரேணு. நிறைய பேசணும். சாரி விஜய், என்னால இப்போ உன்னை பார்க்க முடியாது. ஏன் ரேணுக்கா? நான் டெல்லி போறேன். இங்க இருந்து டிசி வாங்கியாச்சு. அப்பா அங்கதான் படிக்கணும்னு சொல்லிட்டாரு. உனக்கு தான் தெரியும்ல அவரை பத்தி. அவர் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டாருன்னா மாத்தவே மாட்டாரு. சரி, நீ இப்ப எங்க இருந்து பேசுற? நான் அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து பேசுறேன். அவருக்கு தெரியாம தனியா வந்து பேசுறேன். அவர் வந்துட்டாருன்னா நான் போனை கட் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வந்தது மட்டும் கேளு. சொல்லு. நான் எப்படியாவது அப்பா மனசை மாத்த ட்ரை பண்றேன். நம்ம கல்யாணம் நிச்சயமா நடக்கும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ரேணுகா, அச்சோ, அப்பா கூப்பிடுறாரு, அப்புறமா பேசுறேன். என்ன விஜய், ரேணுகா என்ன சொன்னா? எப்படியாவது அவங்க அப்பா மனசை மாத்துறேன்னு சொல்றா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்றா. அப்படியே சொன்னா என் மருமக அப்போ 100 கோடி நம்ம கைய விட்டு போகலன்னு சொல்லு. அப்பா போக விட மாட்டோமா? ரேணுகாவையும் சரி, அவ அப்பன் சம்பாதிச்சு வச்சிருக்கிற 100 கோடியும் சரி எனக்கு தான் சொந்தம். டேய் பாத்துரா, 100 கோடி 100 கோடின்னு அது பின்னால போய் உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்க வாயை கழுவுங்க. அவனே தைரியமா இருக்கான், நீங்க எதுக்கு அவனை பயமுறுத்திட்டு இருக்கீங்க? பயமுறுத்தலம்மா, எச்சரிக்கையா இருக்க சொல்றேன். இவனுக்கு 100 கோடி வந்தா எனக்கு சந்தோஷம் தான். அதனால இவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது பாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்பா, ரேணுகா என்ன மறக்கலப்பா. அவ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அவ அப்பனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரி. தள்ளுங்க.
அவனே தைரியமா இருக்கான். சும்மா அவனை எப்ப பார்த்தாலும் குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இத பாருங்க, இந்த மாதிரி விஷயத்துல இனிமே வாயை திறந்தீங்க அவ்வளவுதான். ஏய் வாடி, டிஃபன் தரேன். எனக்கு ஒண்ணும் கிடையாது. வாயால கேட்டானா? படிக்க போறேன்னு சொல்லி எவன் கூட ஓடி போன கழுத இப்ப வெக்கம் இல்லாம திரும்ப வந்து நிக்குது பாரு. மான ஈன இல்ல, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். வெக்கம் கட்டவ வெக்கமே இல்லாம போய்கிட்டு இருக்கா பாரு. எங்க கழுத்துல தாலியும் காணும், கால்ல மெட்டியும் காணும். கூட்டிட்டு போனவன் ஒரு ராத்திரி குடும்பம் நடத்திட்டு அனுப்பி வச்சிட்டான் போல இருக்கு. அடி நீ வேற, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தாலி மெட்டிலாம் தேவையில்லை. 10க்கு 10 ரூம் இருந்தாலே குடும்பம் நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? மானங்கெட்ட ஜென்மமே, ஓடி போயிட்டு ஒரு நாள்ல எவன் கூட குடும்பம் நடத்திட்டு ஊருக்குள்ள திரும்பி வந்து பாரு. மேனாமணிக்கு போறா பாரு. படிக்க போறேன்னு பட்டணத்துக்கு போயிட்டு வயித்துல ஒண்ணு வாங்கிக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மேனாமணிக்கு பண்ணிட்டு போவாளோ. இவெல்லாம் வெக்கம் இல்லாம நடக்கிறாள் தூப்பு கட்டவ. என்ன காரியம் பண்ணிருக்கு பத்தியா? இவளெல்லாம் படிக்க அவங்க அப்பா ஊருக்கு அமிச்சான் பாரு. நம்பி நம்ம குடும்பத்தை காப்பாத்துன்னு. இது குடும்பத்தை காப்பாத்துதோ இல்லையோ, வீட்டு மானத்தை கப்பலை ஏத்திருச்சு. ஐயோ, இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் பெற்றதுக்கு அப்பவே கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கணும். சார் என்ன சார், இந்த 2 பேப்பர்ல கையெழுத்து போடணும் சார். ஓகே சார். சார், இந்த 2 ஃபைலையும் அனுப்பிச்சிடலாங்களா? அதை அனுப்பிடு. ஓகே சார். சார் அப்படியே ரேணுகா வர சொல்லிட்டு போ. சரிங்க சார். சார், ரேணுகா மேடத்துக்கு உடம்பு சரியில்லையா? என்னவா? ஜுரம் அடிக்குதான், தலைவலியும் இருக்கான், போத்திட்டு படுத்திருக்காங்கன்னு வேலைக்காரம்மா சொன்னாங்க சார். சரி, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஓகே சார். ரேணுகா, ரேணுகா என்னம்மா பண்ணுது? உடம்புலாம் ரொம்ப கனகனன்னு இருக்குப்பா. ஜாயின்ஸ்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. ரொம்ப குளிருது வேற. சரிம்மா, ரெஸ்ட் எடுத்துக்க. டாக்டரை வர சொல்லியிருக்கேன். வந்தது என்ன ஏதுன்னு பாத்துடலாம். டாக்டரா? ஏம்மா? ஒன்னும் இல்லப்பா, சின்ன ஜுரம் தானே, அதுக்கு எதுக்கு டாக்டர்லாம்? இல்லம்மா, டாக்டர் பாக்குறதா நல்லது. இந்த ஜுரத்தை எல்லாம் உடனே சரி பண்ணிடணும், இல்லைன்னா ஃபியூச்சர்ல ரொம்ப பாதிக்கும். அப்பா இல்லம்மா, ஃபியூச்சர்ல ஏதாவது பாதிப்பு வரலாம் இல்லையா, அதை சொன்னேன். சரி சரி, நீ படுத்துக்க. நான் பிஏ பார்த்துட்டு டெல்லி போறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வரேன். அப்பா, ஒரு விஷயம். என்னம்மா? டெல்லியில உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைன்னா நீங்க கிளம்புங்களேன். நான் வேணா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரனே. அது சரியா வராது ரேணுகா. உன்னை யாரை நம்பி விட்டுட்டு போறது? பாத்துக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா, சுப்பு கூட வந்து பாத்துப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உன்னை இங்க தனியா விட்டுட்டு என்னால அங்க எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இவ்ளோ நாள் அப்படிதானப்பா இருந்தேன். அது தப்புன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. வாங்க மேடம், உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணி. அப்படியா? வாங்க. இந்த ரூம் தான், உள்ள போங்க மேடம். ஓகே. வணக்கம் சார். வாங்க டாக்டர், பாருங்க. என்னம்மா ஆச்சு? உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு டாக்டர். பாடி டயர்டா இருக்கு.
ஜுரம் அடிக்குது குளிருதுன்னு வேற சொன்னியம்மா. அப்ப இருந்ததுப்பா, இப்ப இல்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்லணும்ல. நாக்கு நீட்டுங்க. மூச்சு இழுத்து விடுங்க. சார், பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. பெயினுக்கு வேணா டேப்லெட் எழுதி தரேன். மறுபடி பெயின் வரும்போது ஒரு டேப்லெட் மட்டும் போட்டா போதும் சார். மத்தபடி நோ ப்ராப்ளம். தண்டமணி சார். டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு சரிங்க சார். அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரை எல்லாம் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார். மேடம் வாங்க மேடம். ம். அப்பா, அதான் டாக்டர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, கிளம்பு போலாம். என்னை இன்னைக்கு உங்க கூட கூட்டிட்டு போனோன்னு ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? என் கூட டெல்லிக்கு வர்றத எப்படியாவது தள்ளி போடணும்னு நீ ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? நான் என்ன பிடிவாதம் பிடிச்சேன்? இல்லாத ஜுரத்தை இருக்கிறதா சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கியே, இதுக்கு பேர் என்ன? நான் உன்னை குழந்தையில இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நீ உடம்பு சரியில்லைன்னா எப்படி இருப்ப, நல்லா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுமா. அது மட்டும் இல்ல, நீ எதுக்காக இங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விஜய்ங்கிறவனை நீ மறந்துடுறதா நல்லது.